Hi friends, I welcome all of you to Ranji's Flavors. உங்கள் எல்லாருக்கும் மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மகர சங்கராந்திக்கு ரொம்ப ஸ்பெஷலாக எள்ளு பர்ஃபி செய்யறேன். இது சங்கராந்திக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம். இந்தியாவில் நார்த்தில் கர்நாடகா, ஆந்திரா எல்லா இதுலேயும் இந்த எள்ளை வச்சு ஏதாவது ஒரு ஐட்டம் செஞ்சு சங்கராந்தி கொண்டாடுவாள். இந்த எள்ளு பர்ஃபி செய்யறதுக்கு எள்ளு 1 கப்பு, வெல்லம் 3/4 கப்பு, பொடி செஞ்ச ஏலக்காய் 1/2 டீஸ்பூன். இந்த எள்ளையும் வெல்லத்தையும் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பர்ஃபி இப்போ செய்ய போகிறோம். முதல்ல நம்ம இந்த எள்ளை வறுத்துக்கணும். ட்ரை கடாய் எடுத்து நான் அதில் வறுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது, சீக்கிரம் அது தீஞ்சு போயிடும். இதை நல்லா வெடித்து நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். ரொம்ப வறுத்துட்டாலும் நம்ம பர்ஃபி கசக்கும், அது கரெக்டாக பார்த்து வறுக்கணும். இப்போ இந்த எள்ளு நல்லா இது மாதிரி வெடிக்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது நல்லா வறுத்தாச்சு. நான் இதை ஒரு தனி பிளேட்டில் எடுத்து கூல் பண்ண வைக்கிறேன். இந்த எள்ளும் வெல்லமும் சேர்ந்த பர்ஃபியோ லட்டோ எல்லாத்தையும் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்லலாம் கூட கொடுப்பா. இனிமேல் வர்ற நாளெல்லாம் இந்த எள்ளும் வெல்லமும் இருக்கிற மாதிரி நம்ம இனிமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த எள்ளு ஆறினதுக்கப்புறம் இதை மிக்சரில் போட்டு விப்பர் மோடில் நம்ம இதை பொடி செய்ய போகிறோம். இப்போ அரைச்சாச்சு, நல்ல பொடியாக வந்திருக்கு. இதை நார்மல் இதில் அரைச்சாக்க இது சேர்ந்துன்றோம், இந்த எள்ளு எல்லாம் சேர்ந்துன்றோம். அதனால தான் நம்ம இந்த மோடில் அரைச்சி அதை பொடி செய்கிறோம். இப்போ அது பொடி செஞ்சு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதிலையே நம்ம இந்த வெல்லத்தையும் பொடி செஞ்சுன்னுடலாம். இதுவும் அதே மாதிரி விப்பர் மோடில் பொடி செய்யணும். இந்த பொடி செய்த வெல்லத்தையும் நான் இந்த எள்ளோட சேர்த்து போட்டுக்கிறேன். போட்டு நல்லா நம்ம அதை கலந்து விடணும். அதில் ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையால் இந்த மாதிரி கலந்து விடணும். அதுலேயே அந்த ஏலக்காய் பொடியை நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அதை கடாயில் வச்சு நம்ம இதை கலர போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு கட்டி கூட இதில் இப்போ இல்லை. இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் நெய் விட்டு நான் அதை பிளேட்டை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் ஈஸியாக நம்ம அதை செஞ்ச உடனே இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன்னா அதில் நம்ம இந்த செஞ்சு வச்ச இந்த பவுடரை கலந்து வச்சுருக்கிறத இதில் நம்ம போட்டு இப்போ சிம்மில் வச்சு கலரணும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நான் இதை கிளறி விடுறேன். அந்த நம்ம போட்ட வெல்லம் இதில் நெகிழ்ந்துண்டு ஒரு மாதிரி சேர்ந்து அந்த எள்ளும் இந்த வெல்லமும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 7-8 நிமிஷம் நான் கிளறியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும் அது கிளறத்துக்கு. அந்த வெல்லம் நல்லா அதில் உருகி அதில் சேர்ந்துன்றோம், அந்த எள்ளில் சேரும். அதுக்கப்புறம் நம்ம அதை பர்ஃபியாக செய்ய முடியும். இது கரெக்டான பதம். இப்போ அந்த சூடோடையே நான் அந்த பிளேட்டில் க்ரீஸ் பண்ணிருக்கிற பிளேட்டில் நான் இதை போடுறேன். போட்டு ஒரு மாதிரி லெவல் பண்ணி கரெக்டாக நம்ம அதை ஸ்கொயராக கட் பண்ணுற அளவுக்கு லெவல் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லெவல் செஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் எடுத்து அது பின்னாடி கொஞ்சமாக நான் நெய் தடவி அதை லெவல் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி சைஸாக ஸ்மூத்தாக சர்ஃபேஸ் வர்றதுக்காக நான் அதால் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த பர்ஃபி செய்யறது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிக்கலாம். இது மேலாக நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பை பொடி பண்ணி அந்த மாதிரி இதில் மேலே தூவுறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா பிஸ்தா கூட நீங்கள் போட்டுக்கலாம் வேணும்னாக்க, இல்லாட்டா ப்ளைனாக கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் தான் நம்ம இதை கட் பண்ணணும். கரெக்டாக வரும் இந்த மாதிரி செஞ்சாக்க. நான் இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக வருது அண்டு செய்யறதும் ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சு முடிக்கலாம். இதில் ஒரு பாகு வைக்க வேணும், அந்த பாகு பதம் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக முடிச்சுடலாம். இந்த மகாராஷ்டிராவில் மராட்டி பேசுகிறவாள்லாம் இதை தில்குட் கியா கோடு கோடு போலா அப்படி சொல்லுவாள். அப்படின்னாக்க இந்த எள்ளும் வெல்லமும் கலந்த இந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு நம்ம இனிமையாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அர்த்தத்தோடு சொல்லுவாள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அதை ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். இதை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தா தெரியும். ரொம்ப அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த முந்திரி பருப்பு போட்டது கூட இது மேலே நல்லா இருக்குது. இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் கூட செய்யலாம். இதில் அந்த வறுத்த எள்ளை கூட சூடோடு அதை மேலே போட்டு செய்யலாம்.
இந்த வர சங்கராந்திக்கு இந்த மாதிரி நீங்களும் இந்த எள்ளும் வெல்லமும் வச்சு இந்த பர்ஃபி ஆர் லட்டு எது வேணாலும் நீங்கள் செஞ்சு விநியோகம் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்தி ஆல்சோ. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு எழுதி அனுப்புங்க. இப்போ இந்த அரேஞ்ச் பண்ண பர்ஃபி மேலே ரோஸ் பெட்டல்ஸ் எங்கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து நான் அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் வைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த சூடோடு கொஞ்சம் இருக்கிறதுனால அதில் ஒட்டிக்கும் அந்த ரோஸ் பெட்டல்ஸு. இது உள்ளேயும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பை.